ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு TDS ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மும்பையினுடைய லோக்கல் பாடி எலெக்ஷன் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு கேரளா ஒரு அப்லிஃப்டை கொடுத்ததோ, அதுவும் தலைநகரமான திருவாண்டத்தில் அவங்களுடைய மேயரை கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி தற்போது பாம்பேயை அவங்க கைப்பற்றியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. அதாவது எந்த அளவுக்கு அந்த க்ரோத் இருந்தது அப்படின்றது இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் 4 வருடமாக ஒவ்வொரு டைமும் எந்த மாதிரி க்ரோத் இருந்தது அப்படின்றதோட ரிசல்ட்டை தான் காட்டியிருக்காங்க. எந்த அளவு பாஜகவோட க்ரோத் இருந்ததோ அந்த அளவுக்கு தாக்கரே காங்கிரஸ் எல்லாமே கீழே போயிருக்கு அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மையிலே உண்மை. ஆனால் கேரளாவையும் மகாராஷ்டிராவையும் கம்பேர் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் முதல் குழந்தை பிறந்திருக்கு. இது முனிசிபல் லெவலில் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இதுக்கு அடுத்தது எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறதுங்கிறதுக்கு 6 வருடங்கள் ஆகலாம், 5 வருடங்கள் ஆகலாம், 10 வருடங்கள் ஆகலாம். ஆனால் மகாராஷ்டிராவில் அப்படி இல்லை. மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிஜேபி தான் கடந்த 3 தேர்தல்களாக பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெற்று கொண்டு வருகிறது. அது எம்பி தேர்தலாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ தேர்தலாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகாவில் கூட மாறி மாறி அரசு வரும். ஆனால் பார்லிமெண்ட்டில் மட்டும் கடந்த 4 தேர்தல்களாக பிஜேபி வெற்றி பெறுது. பீகாரில் ஒரே அரசு, ஒரே கூட்டணி, எம்பியும் எம்எல்ஏவும் என்டிஏ சார்ந்தவர்கள் வர்றாங்க. ஆனால் கேரளாவில் இப்போ தான் நம்ம ஒரு அடிமட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம். அடிமட்டத்துக்குள்ளேருந்து மேலே வர்றது தான் நல்ல விஷயம். கிட்டத்தட்ட 60-65 வருடங்களுக்கு முன்னாடி திமுக செய்த வேலை இது. காமராஜை எதிர்த்து, ராஜாஜியை எதிர்த்து, ஏன் ராஜாஜியுடைய துணையோட எம்எல்ஏவாகி இன்றைக்கி எம்பி ஆகிங்கிற கதையெல்லாம் நடந்தது. ஸோ மும்பை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல்களில் நீங்கள் என்ன தான் கூட்டணி அமைச்சாலும் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலுங்கிறதுல ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். திமுகவாக இருந்தால் அராஜகம் பண்ணி வெற்றி பெறும். அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா 2:1 அப்படிங்கிற அடிப்படையில் வெற்றி பெறும். 2016 ஜெயலலிதா அம்மா ஜெயிச்ச மறுநிமிடம் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும்னு திட்டமிட்டாங்க. அதன் காரணமாக தான் அவங்க அனுப்பப்பட்டாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அன்றைக்கி அது நடக்கலை. அதுக்கப்புறம் 2:1ங்கிற அடிப்படையில் வெற்றி பெற்றதும் இப்போ இவங்க தேர்தலே நடத்தாமல் இருக்கிற அவலத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. 3 தட்டுக்கள். பஞ்சாயத்து அப்படிங்கிறது அல்லது முனிசிபல் அப்படிங்கிறது ஒன்றும், எம்பிங்கிறது ஒன்று, எம்எல்ஏங்கிறது ஒன்றுங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் ரொம்ப குதர்க்கமாக அதை பார்க்கணுன்னு சொன்னால், காங்கிரஸ் எம்பி ஈஸியாக வெற்றி பெற்றுருவான் பாராளுமன்றத்தில். தமிழ்நாட்டில் திமுக செலவு பண்ணுறதுனால. அதே திமுக செலவு பண்ணாலும் சட்டமன்றத்தில் காங்கிரஸ் 25 சீட்டு கொடுத்தா 18 தான் வெற்றி பெறும். இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ மகாராஷ்டிராவில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, பால் தாக்கரே அவருடைய அப்பா காலத்திலிருந்து ஒரு அரசியலில் இருக்கார். முனிசிபல் டோட்டல் இன்கண்ட்ரோல் வைத்து கொண்டிருந்தார். அதை உத்தவ் தாக்கரே வந்ததுக்கப்புறம் அவர் முதல் தப்பு பண்ணுறாரு. அந்த தப்பு என்னன்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் பால் தாக்கரே ஐயா இறந்த உடனேவே ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருது, பிரதிபா பாட்டீலுடைய தேர்தல் ஒன்று வருது. அப்போ மகாராஷ்டிராவுடைய பெண்ணுன்னு சொல்லி சிவசேனா மாற்றி ஓட்டு போடுது. அதனால தான் கலாம் ஐயா தோற்கிறாரு, பிரதிபா பாட்டீல் ஜெயிக்கிறாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கும் பொழுது 3 முறை பிஜேபி எம்எல்ஏ எலெக்ஷனில் வெற்றி பெறுகிறது, அசம்பிளியில் வெற்றி பெறுகிறது. முதல் முறை வெற்றி பெற்ற போது உத்தவ் தாக்கரே நான் தான் அரசு அமைப்பேன் அப்படிங்கிறாரு. இல்லை, நானும் நீங்களும் அப்படி பேசிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வெளியில் நடப்பு செய்கிறாரு. சரத்பவாருடைய இன்டைரக்ட் சப்போர்ட்டில் பிஜேபியுடைய ஆட்சி அங்கே வருது. 2வது முறை நடக்கும்போது உத்தவ் தாக்கரே காங்கிரஸோடையும் சரத்பவாரோடையும் சேர்ந்து ஜெயிச்ச பிஜேபியை புறந்தள்ளிட்டு அவர் ஆட்சிக்குள்ளே வராரு. ஆனால் அவர் இந்துத்துவாவை மீறி செயல்படுகிறாரு. காங்கிரஸோடையும் சரத்பவாரோடையும் கூட்டணி வைத்துக்கொண்டு இந்துத்துவா எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது சிவசேனா உடஞ்சி பிஜேபி கிட்ட ஒரு ஆட்சி வந்தது. இப்போ திரும்ப பிஜேபி தன்னுடைய முனிசிபல் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிவசேனா அதிக சீட்டுகளில் நிற்கும். நான் சொல்கிறது பால் தாக்கரே, உத்தவ் தாக்கரே ஆரம்ப காலத்தில். இன்றைக்கி அப்படி இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எல்லா மாவட்டங்களிலும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும், எல்லா போர்ஷன்லேயும், எல்லா செக்மெண்ட்லேயும் பிஜேபிக்கும் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவுக்கும் 2:1ங்கிற வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பிரதானமாக.
இதில் அஃப்கோர்ஸ் சிவசேனாவுடைய ஷிண்டேவுடைய குழு இணைந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய வெற்றியை அவங்க சாதிச்சதுங்கிறது ஒரு வட்டத்தை நிறைவு செய்கின்ற ஒரு விஷயம். இதில் முக்கியமாக மகாயுதியிலிருந்து அஜித் பவார் அவர்கள் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்காக வெளியில் வந்து சரத்பவார் அவரோட இணைஞ்சார். அது ஒரு பண்ண ஒரு முட்டாள்தனம். இல்லை நீங்கள் இதிலேயே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா சிவசேனாவுடைய ஷிண்டே வந்து எம்எல்ஏக்களில் பெருசாக வெற்றி பெறுறாரு, உத்தவ் தாக்கரே தோக்குறாரு. ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரேவுடைய வெற்றிங்கிறது சிவசேனா ஷிண்டேவை விட அதிகமாக இருக்குது. இதுதான் ஓட்டு வந்து போடும்போது ஒரு மக்கள் முடிவு பண்ணுறது. இவன் தான் காப்பாற்றுவான், இவங்கிட்ட தான் அல்சேஷன் நாய் இருக்குது, இவன் காப்பாற்ற மாட்டான் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை உள்ளாட்சிக்கு ஒரு மாதிரியும் சட்டசபைக்கு ஒரு மாதிரியும் எம்பிக்கு ஒரு மாதிரியும் எடுக்கிறதுங்கிற அந்த வித்தியாசம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே சரத்பவாரும் அஜித் பவாரும் சேர்ந்து இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவசேனா, அதாவது என்சிபிங்கிறது அஜித் பவார், என்சிபி எஸ்பிங்கிறது வந்து இவருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சரத்பவாருடைய இடங்கள் வந்து குறைந்திருக்கு. ஸோ மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் லோக்கலில் வந்து எனக்கு சரத்பவாரை பிடிக்கும், ஆனால் அவர் எம்எல்ஏ ஆகக்கூடாது. சிவசேனாவை வந்து எனக்கு எம்எல்ஏவாக பிடிக்கும், ஆனால் உத்தவ் தாக்கரே முனிசிபலில் வருவார். இப்படி அந்த வித்தியாசம் வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. பாண்டிச்சேரி இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாண்டிச்சேரியில் அது உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, லோக்கலால் நிறுத்தினா தான் ஜெயிப்பாங்க. ஆனால் பாராளுமன்ற சீட்டு வந்து போகிற வரவெல்லாம் நின்றுட்டு திமுக ஜெயிச்சிடும். திமுகவுக்கு எம்எல்ஏல வேலையே இருக்காது, கீழே வேலை இருக்காது, ஆனால் எம்பியில் ஜெயிச்சிடும். இதெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கும்போது கலைஞ்செடுக்கப்படுங்கிற பயத்தில் தான் இவங்கெல்லாம் தடுக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலையே இவங்கெல்லாம் தடுக்கிறாங்கன்னா எலெக்ஷன் ஒரே டைம் நடக்குது, கட்சிக்கு லாபம் தானே. 12,000 கோடியை பாராளுமன்றத்தில் செலவு பண்ணி ஜெயிக்கணும் ஸ்டாலின், 23,400 கோடியை செலவு பண்ணி ஜெயிக்கணும் சட்டசபை. ஒரே தேர்தலாக நடந்ததுன்னா ஒரே 25,000 எல்லாமே முடிஞ்சிடும் இல்லை. ஆனால் ஏன் எதிர்க்கிறாங்கன்னா ஒரே நாளில் இந்த எல்லா தேர்தலும் நடந்ததுன்னா, அதாவது லோக்கல் பாடி, எம்எல்ஏ, எம்பி 3 நடந்ததுன்னா தேசிய கட்சியின் மேலே ஃபோக்கஸ் போயிடும், மாநில கட்சிகள் இல்லாமல் போயிடும். இதுதான் அவங்களுடைய நேர்மையான பயம். அது நடக்கணும். உண்மையை சொன்னால் அதுதான் நடக்கணும். தேசிய கட்சி ஜெயிக்கணும், மாநில கட்சி புறந்தள்ளணுங்கிற அடிப்படையில் நான் சொல்லலை. இந்தியாவை யார் காப்பாற்ற போகிறானோ அவன் தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவான், உள்ளாட்சியும் காப்பாற்றுவாங்கிற ஒரு எண்ணம் வரணும். யாராக இருந்தாலும் நாளைக்கு ராகுல் காந்தியை பிரதமராக தேசிய கட்சிகள் தான் இங்கே பெரிய கட்சிகள். அப்போ மித்த இருக்க எந்த ஸ்டேட் பார்ட்டிக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் பாருங்க. இந்தி கூட்டணி அப்படிங்கிறது வந்து சுலபமாக அமைந்து விடும். ஆனால் மமதாவோ கெஜ்ரிவாலோ சப்போர்ட் பண்ண போகிறது இல்லைங்கிறத தாண்டி அவங்க வரணும். ராகுல் காந்தியை யார் ஏற்றுப்பாங்க? அப்போ பிரியங்கா காந்தி வந்ததுக்கப்புறம் காங்கிரஸில் ஒரு பெரிய மாற்றம் வந்து பிரியங்கா காந்தி இப்போ லீடு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்தாங்கன்னா மாற்றம் வந்து இந்த இந்தி கூட்டணியில் பிரியங்கா காந்தி வில் பி சப்போர்ட்டடுன்னு வந்ததுன்னா இந்தி கூட்டணி ஒரு இன்டாக்ட் ஆகிடும். பிஜேபி எப்படி வந்ததுன்னு நீங்கள் பாருங்கள். 82 தொடங்கிய கட்சி 96 தான் சிங்கிள் பாஸ் பார்ட்டி ஆகுது. 14 வருடங்கள் இந்தியாவில் பிஜேபி தன்னுடைய பயணங்களை செய்து 96 தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற பொசிஷனுக்கு வருது. ஆனால் ஆட்சிக்கு வர முடியல. 98 வர முடியல, 99 வருது, திருப்பி 2004 கவுத்துடுறாங்க. நாமெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கலான்ட்டு கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஒருத்தரும் ஜெயராம் ரமேஷும் சோனியா காந்தியும் திமுகவும் முடிவு பண்ணி கவுத்துடுறாங்க. திருப்பி 10 வருஷம் கழித்து தான் பிஜேபியால் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து இப்போ ஒரு 11 வருஷம் வந்திருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையை காங்கிரஸ் இந்தி கூட்டணி சந்திக்க தானே வேணும். அதில் பாலத்துக்கு போயாச்சு, 3 தேர்தலாக ஊற்றி மூடியாச்சு. 3 தேர்தலில் அவங்க வெற்றி பெற்ற தொகுதியை விட அதிக தொகுதிகளை பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு. அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து அவங்க வரணும்னா இந்தி கூட்டணியை இன்டாக்டுக்கு கொண்டு வரணும். அப்போ இந்த தலைவர் இருந்தால் வேலைக்காகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த தலைவர் வந்தால் தான் நல்லதுங்கிற அடிப்படைக்குள்ளே வரணும். அப்போ இந்தி கூட்டணி மேலே வரும். அப்படி வரும் பொழுது 2 தேசிய கட்சிகள் அப்படிங்கிறது வந்து பிஜேபி வர்சஸ் இந்தி கூட்டணி, அதாவது என்டிஏ வர்சஸ் இந்தி கூட்டணிங்கிற அடிப்படைக்குள்ளே வரும். என்டிஏல 39 பார்ட்டி இருக்குது. உங்களுக்கு 15 பார்ட்டியோட பேர் தெரியாது. ஆனால் இந்தி கூட்டணியில் ஏறத்தாழ 15-16 உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே மாநிலத்தை ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டு கொண்டு வருகின்றார்கள். ஸோ இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். அந்த மாற்றம் வந்ததுன்னா அமெரிக்காவில் எப்படி 2ங்கிற அடிப்படைக்குள்ளே வருதோ அந்த அடிப்படைக்குள்ளே இந்தியாவும் வந்துடும். ஆனால் மாநில கட்சிகளின் ஒற்றுமை போட ஒரு இந்தி கூட்டணி வரும். தலைவர் ஏற்றுக்கொள்ள வகையில் மாநில கட்சிகளை அரவணைக்கிற ரூபத்தில் பிஜேபி வரும் என்டிஏல.
இப்போ இந்த மும்பை எலெக்ஷனோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தாக்கரே பவார் இவங்க 2 பேருடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்? இனிமே வந்து ரிகவர் ஆக முடியாத அளவுக்கு கீழே விழுந்துட்டாங்களா 2 கட்சி? பவார் தன்னுடைய மகளை தலைவியாக ஏற்றுக்கொள்ள சொல்லும் போதே விழுந்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் ஒன்றும் இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த ஒரு விஷயம் இல்லை. மகள் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால் வரலாம். எப்படி வரலாம்? திமுகவில் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுட்டு வந்துடுறாங்க இல்லையா? 10வது படித்தாங்களோ படிக்கலையோ, 12வது காப்பி அடித்து பாஸ் பண்ணாங்களோ பாஸ் பண்ணலையோ, 9ஆம் கிளாஸ் எக்ஸாம் பேப்பரை சேஸ் பண்ணி பாஸ் பண்ணாங்களோ பாஸ் பண்ணலையோ, வெறும் பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இங்கே முதலமைச்சர் ஆகிடுறாங்க இல்லையா? அந்த சூழ்நிலையை சரத்பவாரால் கொண்டு வர முடியல. காரணம், அஜித் பவார் அவரை விட அதிகமாக அந்த கூட்டணியில், அதாவது மாறன் இருந்திருந்தால் திமுகவில் வந்து உதயநிதி வந்திருக்க முடியாதுங்கிற மாதிரி. நான் சொல்கிறது தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் இல்லை, முரசொலி மாறன் இருந்திருந்தால் வந்திருக்க முடியாதுங்கிற ஸ்டேஜை இன்னும் மகாராஷ்டிராவில் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கணும். அதை பார்க்காம இதை பேசக்கூடாது. அப்போது மகள் வருகிறாருன்னும் போதே சரத்பவார் ஏறத்தாழ முடிஞ்சிட்டார். வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கலான்னும் போது பெரியவர் சொல்கிறாரு நம்மளும் ஒன்று சேர்ந்துக்கலாங்கிற பொசிஷனுக்குள்ளே இப்போ தான் வர்றாங்க. இங்கே பாமகவில் அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கிற மாதிரி சண்டையெல்லாம் 2024 நடந்து முடிந்து, சொல்லப்போனால் அஜித் பவார் 2வது முறை பிஜேபி வென்ற போது பிஜேபிக்கு துரோகம் செஞ்சார். நான் ஆட்சி மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி துரோகம் செஞ்சார். கவர்னரை வச்சுட்டு நாளைக்கு பதவியேற்பு விழா நடக்க போகுதுன்னு சொல்லும்போது அவர் துரோகம் பண்ணார். அதையும் மீறி தாண்டி வந்தாச்சு. ஸோ இட் ஷுட் டேக் இட்ஸ் டைம். இப்போ சரத்பவார் அவருக்கு அடுத்த ஒரு கோவா இருக்கிறது, தன்னுடைய மகளுக்கு வந்து ஒரு கேபினட் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி எதுவும் போதும் அப்படின்ற செட்டில்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க. கனிமொழி மாதிரி ஆகணும். கனிமொழி டெல்லி எல்லாம் பார்த்துப்பாங்க. அவங்க சரியாக பார்த்துக்கிறாங்களாங்கிறத டிஆர் பாலுவும் திருச்சி சிவாவும் பார்த்துப்பாங்க. நாங்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனுக்குள்ளே தான் அவங்களால வர முடியும். அப்பாவுடைய பையன் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் ஜெயிச்சிட முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான், திமுகவில் மட்டும்தான் அந்த அயோக்கியத்தனம் நடக்கும். மற்ற இடத்துல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்கங்கிறது அங்கே இருக்கிற கேடர்ஸ்க்கு தெரியும். இங்கே 2 தலைமுறை தாண்டிடுச்சு அப்பாவுடைய பையன் வர்றதுங்கிறது. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் திமுக வச்சுக்கிட்டிங்கன்னா ரிஸ்க்கு. ஆனால் சரத்பவார் விஷயத்தில் அப்படி கிடையாது. என்சிபி கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவதற்கான முயற்சிகளை செய்யத்தான் செய்யும். காங்கிரஸோட நிலையும் வந்து இங்கேயும் பின்னடைவாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லப்படுறதே வந்து மும்பையினுடைய ராகுல் காந்தியாக அஜித் பவார் மாறிவிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம். பாவம், அஜித் பவார் ஏன் திட்டுறீங்க? அவர் ஊழல் செஞ்சவர் தான். அஜித் பவார் ஊழல் செஞ்சவர் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதையும் போய் ராகுல் காந்தியோட கம்பேர் பண்ணி பாவம் அவரை திட்டுறீங்க. அதாவதுங்க, 2 விஷயத்தை காங்கிரஸ் விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் என்பது 230 தொகுதிகளில் காங்கிரஸ் பிஜேபி தான் சண்டை போடுது இந்தியாவில். அவ்வளோ பெரிய கட்சி காங்கிரஸ் என்பது தென்னகத்தில் 2 மாநிலத்தில் முதலமைச்சரை வைத்து கொண்டிருக்கு. 3வது மாநிலத்தில் கேரளாவில் எப்படி மாற்றி தான் ஓட்டு போடுவாங்க. இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓட்டு போடுவாங்க. இங்கி பிங்கி பாண்டியை கூட தப்பாக போடுவாங்க. எங்கிட்ட இருந்தே எப்போதும் தொடங்கினீங்கன்னா ஒரே இடத்துல தான் முடியும். மாற்றி தொடங்கினீங்கன்னா வேறு இடத்துல முடியும். இவங்க அதெல்லாம் கவலைப்படாமல் போட்டேன் இங்கி பிங்கி பாங்கி, நீ தான் இந்த வாட்டி கம்யூனிஸ்ட், இந்த வாட்டி காங்கிரஸ், இந்த வாட்டி அப்படி ஒரு முட்டாள்தனமான வாக்களிப்பு தான் அங்கே கேரளாவில் நடக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக தென்னகத்தில் 3 மாநிலங்களில் காங்கிரஸ் வந்து முதலமைச்சரை வைத்து கொண்டிருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாளில். இல்லை, இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டால் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாஜக இப்போ தான் அந்த குரோத்தில் இருக்குன்றப்போ அந்த ஸ்ட்ராங்கான 2 பார்ட்டிக்கு தான் இங்கே பாஜக உடைய பொசிஷன், ஒடிசாவில் காங்கிரஸோடைய பொசிஷன் என்னவோ இன்னைக்கு அந்த பொசிஷனில் தான் உண்மையிலேயே இருக்குது. ஏன்னா கேரளாங்கிறது 3 மதம் கோலோச்சுகின்ற இடங்கள் உள்ள ஒரு மாநிலம். இங்கே வந்து இஸ்லாத் சகோதரர்கள் தான் இருப்பாங்க. அவங்க மாட்டுக்கு பெருகி கொண்டே வருவாங்க. ஒரு கட்டத்தில் கேரளாவுடைய பாப்புலேஷனில் ஹையஸ்ட் பாப்புலேஷன் முஸ்லீம் தான்ன்ற அளவுக்கு வந்துடுவாங்க. ஒரு பக்கம் கிறிஸ்துவர்கள் அவங்க வணிகம் செய்கிறாங்க, அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, இந்துக்கள் ஒரு இடத்துல இருக்காங்க. இப்படி 3 மதங்களுக்கும் தனித்தனி இடங்கள். உன் ஏரியா என்கிட்ட வராதுங்கிற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் மற்ற இடத்துலலாம் அந்த கதையெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அடிப்படையில் கேரளாவில் பிஜேபி வருவதற்கு ஒரு மேட்ரு போகிறோம், அப்படி இல்லைன்னா 10 வருடம் ஆகும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து இன்னொரு 10 வருடத்தில் அதனுடைய எல்லைக்குள்ளே வந்துடும். ஜனவரி 23ஆம் தேதி என்ன நடக்க போகுதுங்கிறது ஆண்டவனுக்கும் மோடிக்கும் தெரியும், அல்லது ஆண்டவன் மோடிக்கு சொல்லணும். மும்பையோட இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பிரச்சாரம். அதற்கு வந்து ரசமலா இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. அண்ணாமலை அவர்கள்
தன்னுடைய பணியை ஒரு காரியகர்த்தா எப்படி பண்ணணுமோ அப்படி ஒழுங்காக பண்ணார். அது அந்த மும்பையில் வந்து தமிழர்களுடைய வாக்கை எடுத்தது அவருக்கு. கேரளாலையும் போய் பேசினார், தெலுங்கானாலையும் போய் பேசினார். தெலுங்கானாவில் அவருக்கு வந்து பெரிய ரிசப்ஷன் இருந்தது அண்ணாமலைக்கு. கேரளாலையும் அதே மாதிரி தான் 2024 தேர்தலில் போய் பேசினார். இங்கேயும் அதே மாதிரியே அவர் போய் பேசிட்டு வந்தார். அவசியம் இல்லை, அதாவது வருத்தத்தில் இருக்கக்கூடிய, தோக்க போகிறோங்கிற பயத்தில் இருக்கக்கூடிய தாக்கரே 5வது தலைமுறை முட்டாள்தனமாக ஒரு கருத்தை தெரிவித்து அது ஒரு பத்திரிகை செய்தியாக மாறிச்ச ஒழிய அதன் காரணமாகத்தான் இந்த ஓட்டு நடந்தது அல்லது இந்த மாற்றம் நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ணாமலை ஐயாவுடைய முயற்சி நேர்மையாகவே எல்லா இடத்துலையும் நடக்குது. அதில் இந்த பழம் கரெக்டாக பாக்கெட்டில் வந்து விழுந்தது. மற்ற இடத்துலையும் அவருடைய முயற்சி துவண்டு போகாது. நாளைக்கு தமிழ்நாட்டில் திரும்பி அதிமுக ஆட்சி வந்தாலும் அவருடைய வேலை எந்த இடத்துலலாம் பிஜேபி அழைக்கிறார்களோ பேச சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக போய் அவருடைய வேலையை செய்வார். ஒரு காரியகர்த்தாக்கான வேலையை அண்ணாமலை ஐயா அழகாக செய்வார். எங்கே போனாலும் எதை பேச போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவார், புரிஞ்சுக்கிட்டு பேசுவார். அதனால் எந்த குழப்பமும் இருக்காது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.